இதோ அன்பான தமிழ் மக்களுக்கு லூக்கா 17 தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவர்களிடத்தில் கேட்டபோது எல்லோருக்கும் ஒரு அற்புதமான ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். கடவுளுடைய ராஜ்யமா, அது எங்க இருக்கு, அது எப்படி இருக்கு, அது எப்படி வரும் என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கும். இந்த உலகம் எப்படி இருக்குது என்றெல்லாம் இருக்கும். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு எதுவும் இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அது எப்படி எங்களுக்குள் வரும்? தேவனுடைய ராஜ்யம் அப்படி மனுஷனுக்குள்ள வரும். அதை கொண்டு வர்றதுக்குத்தான் கடவுள் பிரமாண்ட சக்தி இயேசு பிரானை எங்களுக்கு அனுப்பினது. அவர் தான் எங்களுக்கு கொடுக்க போற அந்த தொப்புள் கொடி, அந்த உறவு. அவருக்கு ஊடாகத்தான் கர்த்தருடைய ராஜ்யம் ஒரு மனுஷனுக்குள்ள வர முடியும். வேறு எந்த விதத்திலும் கொம்புக்கு மண்ணெடுக்கிறது என்று சொல்றது என்ன? பிரகடனமான காரியம் ஒன்றுக்கின்றது. ஏனென்றால் தலைக்கணம், பெரிய பெருமைகள், ஆணவம், இந்த ஆணவம் உடைய வேண்டும். முதலாவது, நான் அந்த சமயத்தால் அந்த மதம், நான் இந்த மதம், நான் அந்த ஜாதி, எல்லாம் சாத்தானின் கிரியைகள், பரலோராட்சியத்தின் கிரியைகள் அல்ல. பரலோராட்சியத்துக்கு எதிர்ப்பான கிரியைகள்னா நரகலோகத்தின் கிரியைகள். இந்த நரகலோகத்தின் கிரியைகள் விட்டு திரும்பி கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய சமாதான திறவுகோலை எங்களுக்குள் வரவழைக்க வேண்டும். நாங்கள் ஆத்துமா நரகத்துக்கு போகாமல் விடுதலை அடைய வேண்டும். கிறிஸ்துவோடு, கடவுளோடு, தேவ சக்தியோடு இணைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு திறவுகோல் இயேசுபிதா தான். இயேசுபிதாவுக்கு ஊடாகத்தான் ஒரு மனுஷனுக்குள் தேவனுடைய ராட்சியம் பெறும். அது பிரத்யட்சமாக அங்கேயோ இங்கேயோ என்றும் வருவதற்கு இல்லை. அது ஒரு மனுஷனுக்குள் உருவாகிறது, கருவுற்று உருவாகிறது. அது கர்த்தருடைய ராட்சியம், கடவுளுடைய ராட்சியம், பரலோக ராட்சியம். பரலோக ராட்சியம் ஒரு மனுஷனுக்குள் இப்படியாக வரும். ஹல்லேலூயா, ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள்.